Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பாலம் சேதமடைந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அழகாபுரி கோவிலூர் சாலையில் 4 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பாலம் தற்போது உடைந்து பெரிய அளவில் துவாரம் ஏற்பட்டதில் இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து செல்லும் பாதசாரிகள் பாதிக்கப்படுவர் என்பதால் பாலத்தின் மீது கருவேல முட்கள் வைத்து மூடியுள்ளனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாலத்தை புதுப்பிக்க வேண்டுமென பலரும் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஆபத்தான முறையில் இருக்கும் மின்கம்பத்தை அகற்ற அதிகாரிகள் மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளாத்திக்குளம் அருகே லட்சுமி அழகர்சாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் ஆபத்தான முறையில் மின் வயர்கள் செல்கிறது. இது குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் 1972ஆம் ஆண்டுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மின்கம்பங்களை அகற்ற முடியாது என்று கூறியுள்ளனர். ஆபத்தான முறையில் செல்லும் மின் வயரால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் விடியாத திமுக அரசு பொறுப்பேற்குமா என பாதிக்கப்பட்டோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். 3 வருஷமா இதுக்காக நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி இருக்க இந்த போலை பாருங்க, இந்த போல் எப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க, அதுக்கு அடுத்து போற லைனை பாருங்க. இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு போற லைன் மட்டும்தான். இதை எடுக்கிறதுக்காக நாங்க இபில அப்ளை பண்ணோம். பார்த்துட்டு 1972க்கு முன்னாடி இழுத்த லைன் எதையுமே எங்களால மாற்ற முடியாது சார், இதனால ஏதாவது உயிர் ஆபத்து ஏற்பட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு நாங்க பொறுப்பு ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளம் காட்டு பன்றிகளால் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எட்டயபுரம், குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்காச்சோள பயிர்களை அதிக அளவில் விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோள கதிர்களை காட்டு பன்றிகள் சேதப்படுத்தியது. காட்டு பன்றிகள் அட்டகாசத்தை திறனற்ற ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் கண்டு கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்காச்சோள பயிர்களை போறான், காட்டு பன்றி அழிக்குது. இதை இந்த மாவட்ட நிர்வாகத்திட்டையும் தமிழக அரசிட்டையும் எத்தனையோ முறை நாங்கள் கோரிக்கை வச்சிட்டோம். எங்களுக்கு காட்டு பன்றியால் அழிவு அதிகமாக இருக்குது, விவசாயிகள் அதிகமான பாதிப்பு உள்ளாகியிருக்காங்க அப்படின்னு. இதை மிளகா, வெங்காயம், மல்லி, கொத்தமல்லியை இந்த காட்டு பன்றிகள் தொடரதில்லை. ஏன்னா அதில் இந்த மக்காச்சோளத்தை தான் முக்கியமாக அது பாதிக்குது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தஞ்சாவூர் இளைஞர்கள் 22 பேரிடம் 35 லட்சம் ரூபாய் மோசடி செய்த டிராவல்ஸ் உரிமையாளர் சிக்கினார். கும்பகோணம் அருகே ஆல்பர்ட் வில்சன் என்பவர் டிராவல்ஸ் தொழில் நடத்தி வருகிறார். அவர் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 22 பேரிடம் 35 லட்சம் ரூபாய் மோசடி செய்து ஏமாற்றியுள்ளார். திறனற்ற திமுக அரசு தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தவறியதால் மோசடிக்காரரின் வலையில் இளைஞர்கள் சிக்கும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பொறுப்பு செயலாளரை இடம் மாற்ற செய்ய எதிர்ப்பும் ஆதரவும் ஒரே நேரத்தில் கிளம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த கோவிந்தராஜ் மீது தனிப்பட்ட பகை காரணமாக சிலர் பொய்யான புகார்களை தெரிவித்து வருவதாக கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்தில் சிலர் மனு அளித்தனர். அதே நேரத்தில் கோவிந்தராஜ் மீது பல்வேறு புகார்கள் இருப்பதாகவும் அவரை கண்டித்து வரும் 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் மற்றொரு தரப்பினர் மனு அளித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் வெள்ளோடு பிரிவு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பஞ்சாயத்து செயலர்கள் சங்கம் சார்பில் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பஞ்சாயத்து செயலர்களின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் இதில் கிராம ஊராட்சி செயலர்களுக்கு செயல் அலுவலர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையின் மையப்பகுதியில் தண்ணீர் இன்றி மணல் மேடாக காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையின் மையப்பகுதியில் தண்ணீர் இன்றி காணப்படுவதால் கோடை காலங்களில் குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தடுப்பணையை தூர்வாராததால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தஞ்சாவூர் இளைஞர்கள் 22 பேரிடம் 35 லட்சம் ரூபாய் மோசடி செய்த டிராவல்ஸ் உரிமையாளர் சிக்கினார். கும்பகோணம் அருகே ஆல்பர்ட் வில்சன் என்பவர் டிராவல்ஸ் தொழில் நடத்தி வருகிறார். அவர் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 22 பேரிடம் 35 லட்சம் ரூபாய் மோசடி செய்து ஏமாற்றியுள்ளார். திறனற்ற திமுக அரசு தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தவறியதால் மோசடிக்காரரின் வலையில் இளைஞர்கள் சிக்கும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரை அடுத்த வேட்டூர் கிராமத்தில் மின்மாற்றி தாங்கி நிற்கும் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மின்கம்பங்களின் கம்பிகள் துருப்பிடித்தும் கான்கிரீட் பூச்சி பெயர்ந்தும் உள்ளதால் பலத்த காற்று வீசினால் மின்மாற்றி சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மின்வாரியம் பெரும் விபத்து ஏற்படும் முன் அதிகாரிகள் ஆய்வு செய்து சேதமான மின்கம்பங்களை உடனே மாற்ற வேண்டும் என வேட்டூர் கிராமத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். திருப்பூர் உட்பட 8 பணிமனைகளில் இருந்து புறநகர் மற்றும் கிராமங்களுக்கு மதியம் மற்றும் இரவு நேரங்களில் பேருந்துகள் இயக்காமல் ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பூர் பணிமனையில் 3இல் 1 பகுதி டிரைவர் மட்டுமே உள்ளதாலும் கூடுதல் நேரம் பணியாற்றுவோருக்கு பணிமாற்றம் செய்ய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இல்லாமல் இருப்பதாலும் பேருந்துகள் இயக்காமல் தடைப்பட்டுள்ளது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை காலி பணியிடங்களை முழுமையாக பூர்த்தி செய்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது திருப்பூரை சுற்றிய கிராம மக்களின் வலியுறுத்தலாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை விஸ்வாசபுரம் பகுதியில் சென்டர் மீடியன் மோதி ஆம்னி பேருந்து கவிழ்ந்ததில் 40 பேர் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து குமரன் புதூர் பகுதியில் சாலையின் நடுவில் வைத்திருந்த சென்டர் மீடியன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சுமார் 40 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாகையில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் தொடக்க நிலையிலேயே உள்ளபோது கடைகள் ஏல அறிவிப்பு விடப்பட்டுள்ளதால் வணிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பணிகள் தொடக்க நிலையிலேயே உள்ளபோதே பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு ஏலம் இடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு கமிஷன் பெறவே இவ்வாறு செய்வதாக வணிகர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஒரு கட்டியே முடிக்க முடியாத ஒரு கட்டடத்துக்கு டெண்டர் வச்சிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே ஒரு வினோதமான ஒரு டெண்டராக இருக்குது. இந்த வணிகர்கள்லாம் முன்கூட்டியே அதை பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்னு தெரியல. 2,92,00,000 டெபாசிட் பணம் கேட்குறாங்க என்பது கிடைக்கும். இது வணிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்ட முடியாது. ஏன்னா 1 வருஷம் ஆகும், இன்னும் 1.5 வருஷம் ஆகும். இந்த சமயத்தில் எப்படி கட்ட முடியும்னு யாருக்கும் தெரியல. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் உள்ள மார்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி கடை ஞாயிறு விழா நடைபெற்றது. விழாவில் ஆலயத்திற்குள் உள்ள சிம்ம குளத்தில் நள்ளிரவில் குடித்து உட்பிரகாரத்தில் ஈரத்துணியுடன் கையில் எலுமிச்சை, வெற்றிலை பாக்கு போன்றவற்றுடன் படுத்து உறங்கி பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலையில் தரைப்பாலம் பழுதாகி சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஆனைமலை அருகில் உள்ள சுள்ளிமேட்டு பதி மற்றும் வெப்பரை போன்ற மலைவாழ் மக்கள் வாழும் கிராமங்களுக்கு பேரூராட்சி குடிநீர் உந்து நிலையம் வழியாக சாலை செல்லும் நிலையில் அப்பகுதி நீர்நிலைகளின் உபரி நீர் அங்குள்ள தரைப்பாலத்தின் வழியாக சென்று ஆழியாற்றில் கலக்கிறது. இந்த நிலையில் அந்த தரைப்பாலம் பழுதானதால் சாலையிலேயே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஏற்படும் அவதி குறித்து புகார் அளித்தும் விடியாத அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. கோவையில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிரமித்து வைத்திருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்கப்பட்டது. பெரியார் நகரில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் என்பவர் அரசு இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார். மேலும் அந்த இடத்தை சுற்றி அவர் வேலி அமைக்க முயன்றதால் பொதுமக்களுக்கும் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் அடியாட்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடத்தை மீட்டனர். ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மூதாட்டியிடம் 3.25 சவரன் தங்கச் செயின் பறித்த நபர் சிக்கினார். ரயில் நிலையம் அருகே 25 வருடங்களாக டீ கடை நடத்தி வரும் குருவம்மாள் என்ற மூதாட்டி கடையில் தனியாக இருந்தபோது சபரிமலைக்கு மாலை அணிந்தது போல் நடித்த நபர் அவர் அணிந்திருந்த நகையை பறித்துக் கொண்டு 2 சக்கர வாகனத்தில் தப்பினார். இது குறித்த புகாரில் சிசிடிவியை ஆய்வு செய்தபோது சிவகாசியைச் சேர்ந்த விக்னேஷ் பாண்டி என்பது தெரிய வந்தது. திருடர்களின் வசதிக்காகவே ரயில் நிலையம் அமைந்துள்ள சாலைகளில் தீய சக்தி அரசு மின் விளக்குகளை கூட அமைக்காமல் இருக்கிறதா என விமர்சனம் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே சாலை விபத்தில் 2 உயிரிழந்தனர். முரிக்கேரி கிராமத்தில் இருந்து மறைமலை நகரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சிறுங்கோழி கிராமம் அருகே சாலையை கடக்க முயன்ற 2 சக்கர வாகனத்தின் மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். நாட்டிலேயே சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கும் நிலையில் அரசு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
தஞ்சாவூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி மீது வேப்பமரம் முறிந்து விழுந்த சம்பவம் அரங்கேறியது. கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான 108 சிவாலயம் பகுதியில் வேப்பமரம் ஒன்று திடீரென முறிந்து அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜாஃபர் அலி மற்றும் பதுரு நிஷா தம்பதி மீது விழுந்தது. இதில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் ஜாஃபர் அலி பலத்த காயமடைந்தார். சாலையோரங்களில் உள்ள வலுவிழந்த மரங்களை விடியாத அரசு முறையாக அகற்றாததே இந்த விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து இதமான சூழலை அனுபவித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். தொட்டபெட்ட மலை சிகரம், அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ரசித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் முக்குருத்தி தேசிய பூங்கா மலைத்தொடரில் அமைந்துள்ள பைக்காரா படகு இல்லத்தில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். உதகையில் பனி பொழிவும் அதிகமாக இருப்பதால் இரவு நேரங்களில் அதிக குளிர் நிலவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பிரயண்ட் பூங்கா, கோக்கர்ஸ் வாக், ரோஜா தோட்டம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, ஃபைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம் ஆகிய இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி, சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி செய்தும் தங்கள் பொழுதை கழித்தனர். ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் பேரூராட்சி பகுதியில் பிடிக்கப்பட்ட தெருநாய்கள் அத்தானி வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்ட நிலையில் கிராமவாசிகள் தூய்மை பணியாளர்களை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆப்பக்கூடல் பேரூராட்சி பகுதியில் பிடிக்கப்பட்ட 10ற்கும் மேற்பட்ட நாய்களை காக்காச்சி குட்டை பகுதியில் விடுவித்தனர். அனுமதியின்றி காக்காச்சி குட்டை பகுதியில் நாய்களை விடுவித்ததாக பேரூராட்சி பணியாளர்கள் 6 பேரையும் அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் தெருநாய்கள் விவகாரத்தில் உரிய திட்டமிடல் இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். ஆப்பக்கூடல் பேரூராட்சி முதல்நிலை பேரூராட்சியிலிருந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் வனத்தை ஒட்டின தோட்டக்கால் காக்காச்சிக்குட்டை ஊர் பகுதியை ஒட்டி ஒரு வேன் நிறையா ஒரு 15-20 நாய்க்கு பக்கமாக பிடிச்சி தெருநாய்களை பிடிச்சி கொண்டு வந்து நேற்றுக்கு பொழுதோட இங்கே நீக்கி விட்டுட்டாங்க. அந்த நாய்களில் என்னென்ன நோய் தொற்று இருக்குது, எந்தெந்த மாதிரி வெறி நாய் இருக்குதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அதிகளவில் பக்தர்கள் திரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து அதிகளவில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய திரண்ட நிலையில் போதிய அளவில் போலீசார் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் மலைக்கோவிலுக்கு செல்ல போதிய அளவில் பேருந்து வசதிகள் இன்றி அவதியடைந்ததாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை அம்பத்தூரில் பெண் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த ஆரோக்கிய மாதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விடியாத திமுக அரசு காலி பணியிடங்களை நிரப்பாததால் கூடுதல் பணிச்சுமை காரணமாக காவல்துறையினர் பலர் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே 4 வழிச்சாலை அமைக்க கைப்பற்றப்பட்ட இடத்திற்கு முழுமையான இழப்பீடு வழங்காமல் அதிகாரிகள் அலைகழிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஆரோக்கிய நகர் பகுதியில் 4 வழிச்சாலை அமைக்க பலரிடம் வீட்டு மனைகள் கைப்பற்றப்பட்டன. இதற்கு இதுவரை இழப்பீடு வழங்காமல் அதிகாரிகள் அலைகழிப்பதால் தங்களால் தினசரி பணிகளை கூட மேற்கொள்ள முடியாமல் மன உளைச்சலில் உள்ளதாகவும், இதுகுறித்து விடியாத அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்தனர். 2016 கையகப்படுத்தி பப்ளிஷ் ஆச்சு. இதுவரையில் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் விழுப்புரம், தஞ்சாவூர் போன்ற NH நாகாவுக்கும் நாங்கள் பல முறை கடிதங்களும் கொடுத்தோம். மற்றபடி இதுவரையிலும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவும் இல்லை. வாழ்வாதாரம் ரொம்ப சிரமமான இருக்கு. எப்படி பப்ளிஷ்டு பண்ணீங்களோ அதே மாதிரி பப்ளிஷ்டு பண்ணி உங்களுக்கு தேவையில்லைன்னா எங்கள்கிட்ட கொடுத்தாங்க நாங்கள் திரும்ப திறந்து அந்த இடத்துல வசிப்போம். இல்லைன்னா மன உளைச்சல் ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுறோம்.